வணக்கம் நேயர்களே. சுதேசிமித்திரன் சேனலில் முக்கியமான சில 5 தகவல்களை தினசரி ஒரு பட்டியல் மாதிரி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சில கண்டென்ட்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த கண்டென்ட்ஸில் நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு தகவல் முதலாவதாக சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முதலாவது சென்சஸ் அப்படிங்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 2 கட்டங்களாக நடத்த போகிறாங்க. 2026, 27 இந்த 2 வருஷங்களில் 2 ஃபேஸில் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சென்சஸ் அப்படிங்கிறது என்னென்னா, எவ்ரி 10 இயர்ஸ் வந்து எவ்வளோ இப்போது இந்தியாவில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் செய்யலாம், அதுக்கேற்ற மாதிரி பாலிசிஸில் என்னென்ன மாற்றலாம் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான கீ டேட்டா தான் இந்த மக்கள் தொகை. இந்தியா மாதிரியான ஒரு நிலப்பரப்பு இருக்கிற ஒரு நாட்டில் எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ வீடு இருக்குது, இதெல்லாம் பற்றி கணக்கெடுக்கிறது தான் இந்த சென்சஸோட வேலை. இந்த சென்சஸ் எவ்ரி 10 இயர்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எவ்ரி 10 இயர்ஸ் எடுக்க வேண்டிய சென்சஸ் கொரோனா காலகட்டத்தில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறதே நடத்த முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அது ஒரு கஷ்டமான காலகட்டம் தான். 2019 வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டாலும் 2020 அதுக்கான வேலைகளை செஞ்சுருக்கணும். ஆனால் அந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம லாக்டவுன் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வர அந்த டைம் அப்படிங்கிறதுனால அந்த வருஷம் நம்மளால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் அதுக்கு அடுத்தடுத்த வருஷங்கள்லையாச்சும் கொஞ்சம் நார்மல் ஆனது பிறகாச்சும் பண்ணியிருக்கலாம். பட் கொஞ்சம் காலதாமதமாக இப்போ பண்ணுறாங்க. இந்த சென்சஸ் அப்படிங்கிறது இதில் 2 கட்டங்களாக நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 2 கட்டங்களில் முதல் கட்டம் வந்து வர்ற ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்த ஏப்ரல் டு செப்டம்பர் இந்த காலகட்டங்களில் இந்தியா ஃபுல்லாக ஒரே டைமில் மொத்தமாகவும் செஞ்சிட முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரியான பண்டிகைகள் இருக்கலாம், இல்லை வேலை நாட்கள், இல்லை வேறு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் மாதிரி இருக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் இந்த டைமை கவர்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளார இப்போது உதாரணத்துக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மாதிரியான கணக்கெடுப்புகள்லாம் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சுற்றறிக்கையை அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கரஸ்பாண்டிங் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டோட திட்டமாக இருக்குது. இது வரைக்கும் இல்லாத வகையில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா, 2 கட்டங்கள்னு முன்னாடி சொல்லியிருந்தோம். முதல் கட்டமாக வந்து வீடுகள், அப்புறம் இந்த மாதிரியான எத்தனை வீடுகள், எத்தனை கட்டிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல எடுத்து முடிச்சிருவோம். அதுக்கப்புறமா மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற கணக்கெடுப்பு அடுத்த வருஷம் நடத்தலாம். இப்போ நம்ம 2026 இருக்கோம், 2027 பிப்ரவரியில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் திட்டமிட்டிருக்காங்க. சரிப்பா, இந்த 2 கட்டங்களில் இப்போ முதல்ல வீடுகளை கணக்கெடுக்க போகிறாங்க, எல்லாம் ரைட்டு. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அப்படி என்ன விசித்திரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி மக்களை அப்புறமா தான் கணக்கெடுக்க போகிறாங்க. அந்த கணக்கெடுப்பில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் என்ன சாதி அப்படிங்கிறத குறிப்பிடணும் அப்படின்னு இந்த கவர்மெண்ட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா எல்லாமே டிஜிட்டலாக பண்ண போகிறாங்க. முன்னாடிலாம் மக்கள் தொகையிலேருந்து எடுக்கிறதுக்கு வராங்க அப்படின்னா, நம்ம இந்த சிவாஜின்னு ஒரு படம் வந்திருக்கோம் இல்லையா, அந்த கணக்கெடுப்பில் ஓட் லிஸ்ட்லேருந்து கணக்கெடுக்க வரோம், வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்குற மாதிரி ஒரு சீன் வரும். அதே மாதிரி பண்ண போகிறாங்க. அது வந்து செகண்ட் ஃபேஸில் தான் பண்ண போகிறாங்க. பட் முதல் கட்டமாக வீடுகள், எத்தனை கட்டடங்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ ஏப்ரல் 1லேருந்து செப்டம்பர் வரைக்கும் கணக்கெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. இதில் கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளை ஆட்சி பண்ண வெள்ளைக்காரங்க, அதாவது பிரிட்டிஷார்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 1881லேருந்து 1931 வரைக்கும் ஒரு சென்சஸ் எடுத்திருக்காங்க. அப்போது எந்த சாதியினர் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. 1931 வரைக்கும் இந்த சாதியினர் இவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படிங்கிற டேட்டாவை அவங்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு 10 வருஷமும் எடுத்திருக்காங்க. அவங்க எவ்வளோ குவான்டிட்டியில் இருக்காங்க அப்படிங்கிறத செப்பரேட்டாக அவங்க வந்து கணக்கெடுக்கலை. எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் எடுத்திருக்காங்க. சுதந்திரத்துக்கு பிறகு முதல் முறையாக இந்த மாதிரி சாதி அப்படிங்கிற விஷயத்த கவர்மெண்ட்டே எடுக்கணும் அப்படிங்கிற முயற்சிக்கு எல்லா தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருக்குது. அது நல்லதுன்னு ஒரு பக்கம் ஆதரவு இருக்குது. ஸோ இந்த கணக்கெடுப்பு பணிகளை முன்னாடியே முடிச்சிருக்கலாம். இருந்தாலும் இப்போ 2 கட்டங்களாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கிற முக்கியமான அப்டேட். இதில் மக்களை கணக்கெடுக்கிற இந்த பணிக்கு பேர் பாப்புலேஷன் எனுமரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பணிகள்
அடுத்த வருஷம் பிப்ரவரியில் தான் பண்ண திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் முதல் அப்டேட். ரெண்டாவது என்னென்னா, இந்த தமிழ் சினிமாவில் நிறைய பாடல்கள் இருக்கும். அந்த பாடல்கள் எப்படி இருக்கும்னா, மான்களை வர்ணித்து, மான்களை கண்கள் போல, அதுவும் ஒரு ஹீரோயினை வர்ணிக்கிறதுனா அவங்க எடுக்கிற முதல் வர்ணனையே வந்து இங்கிருந்து தான் எடுப்பாங்க. அதாவது உங்கள் கண் வந்து மானோட கண் மாதிரி இருக்குது. அப்புறம் ராமாயணத்திலலாம் கூட சீதையை கடத்தும் போது அந்த மானுக்காக தான் சீதை வந்து ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதைகள்லாம் உண்டு. ஏப்பா மானை பற்றி எதுக்கு நீ இவ்வளோ பில்டப் கொடுக்குற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். விஷயம் இருக்குது. மான் ஒரு அரிதான ஒரு மான் வகை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இதை அவங்க லேபில் ஒன்றும் தயாரிக்கல. அரிதான ஒரு கலர் கொண்ட ஒரு மான் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட கண்ணில் சிக்கியிருக்கு. அதை வீடியோவும் பதிவு செஞ்சுருக்காங்க. அப்படி என்ன அந்த மானில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, பிளாக் பக் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நடிகர், பிரபலமான இந்தி நடிகர் வந்து அந்த மானை சுட்டுட்டாரு அப்படிங்கிற பேரெல்லாம் வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஓடிச்சு. அவருக்கு எப்படி ஜாமீன் கிடைச்சது, மற்றவங்களுக்கெல்லாம் ஏன் கிடைக்கலங்கிற மாதிரி கான்ட்ரவர்சிலாம் ஓடிச்சு. பட் அந்த மான் வந்து அங்கங்கே கருப்பு கலரில் இருக்குமே தவிர முழுமையாக பிளாக்காக இருக்கவே இருக்காது. கம்ப்ளீட்டாக தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த மானோட மேல் தோல் வந்து ஃபுல்லாக கருப்பாக இருக்கவே இருக்காது. ஆனால் அப்படி ஒரு கருப்பு கலர் பிளாக் டீர் மேற்கு வங்கத்தில் அதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவ்ஹில் அப்படிங்கிற ஒரு வனப்பகுதி இருக்குது. இந்த டவ்ஹில் பகுதியில் தான் டிஎஃப்ஓ அப்படிங்கிற இந்த வனத்துறை அதிகாரிகள் ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னதான் நடக்குது, எல்லாம் சரியாக இருக்கா, காட்டில் எல்லாமே இல்லை வேறு யாராவது வெளியாட்கள் நடமாட்டம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுற ஒரு வழக்கமான ரொட்டீன். அப்போது ஒரு விசித்திரமான ஒரு மானை பார்க்குறாங்க. அந்த மான் முழுக்க முழுக்க கருப்பாகவே இருக்குது, தலையிலேருந்து கால் வரைக்கும். இந்தியாவில் இப்படி ஒரு கருப்பு கலர் பிளாக் டீரை பார்க்குறது ரொம்ப அரிதிலும் அரிதான ஒரு சம்பவம். அந்த மான் ஏன் அவ்வளோ அடர் கருப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பேர் மெலனிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மான் இருக்குன்னா அதனோட 4-5வது தலைமுறை தான் வந்து இந்த மாதிரி முழுக்க முழுக்க கருப்பு கலரில் மாறும். அது ரொம்ப அரிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது படிக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம தமிழ் சினிமாலேயும் மான்களை பற்றி பேசுகிறாங்க, ஹிந்தி சினிமாலேயும் மான் ஒரு சர்ச்சையான விஷயமாக மாறுச்சு. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை அவங்க முன்னாடி வைக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த ஒரு உடை போட்டிருக்கீங்க, நீங்கள்லாம் நகை கடைக்கு வராதீங்க, நகை கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது, நகையை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த நகை கடைக்காரங்களுக்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து அவங்கள திட்டவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லிடுறேன். பீகாரில் ஹிஜாப் போட்டுக்கிட்டு வரவங்களுக்கு நகைகள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நகை வியாபாரிகள் சங்கம்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த விஷயம் பீகாரில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அந்த பர்டிகுலர் மாநிலம் இப்போ சொன்ன அந்த பீகார் மாநிலத்தில் ஒரு பொது நிகழ்ச்சியில் அந்த ஸ்டேட்டோட முதலமைச்சர் ஒரு லேடி கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கிறதையே நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக மாறுச்சு. இப்போது அந்த பர்டிகுலர் மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களை மட்டும், ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு மட்டும் நகைகள் கொடுக்க முடியாது, ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க, ஒரு தீண்டாமை நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஆர்ஜேடின்னு சொல்லப்படுற அந்த ராஷ்ட்ரிய ஜனதா தள கட்சி வந்து கடுமையாக இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு பிஜேபியும் ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம் தான் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்ஜேடி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இதை நான் சொல்லலை, ஆர்ஜேடி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இந்த கான்ட்ரவர்சி எதுக்காக அப்படின்னு சொல்லி நகைக்கடைக்காரங்க கிட்ட கேட்கும்போது, நகைக்கடைக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து முன்னாடி பீகார் வந்து முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சிருச்சு. இப்போ உதாரணத்துக்கு 1 பவுன் தங்கமே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. இப்போது கொள்ளையடிக்க வரவங்க யாருன்னே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் எங்கள் பாதுகாப்புக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு சட்டம் கொடுத்தோம். இப்போவும் நாங்கள் வந்து முகத்தை முழுசாக மூடிக்கிட்டு வந்தால் மட்டும்தான் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னோமே தவிர, உங்கள் முகங்கள் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கடைக்கு வரும்போது முகங்களை தெரிகிற மாதிரி காட்டினீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு நகைகள் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஒரு மதத்தோட ஒரு பர்டிகுலர் சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சியும் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. பீகாரில் நடந்த இந்த சம்பவம் ரொம்ப பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருக்குது. ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு
ஏன் இப்படி ஒரு அனுமதி மறுக்கிறாங்க? அவங்கெல்லாம் மனிதர்கள் இல்லையா? ஏன் அவங்க வந்து சட்டத்துக்கு விரோதமாக இப்படி அவங்கள நடத்துகிறாங்க? அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா மனிதர்களும் சமம் அப்படின்னு ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. இது ஒன்று. இதுக்கு அடுத்தபடியாக வித்தியாசமாக தினுசான செய்திகள்லாம் வந்து வட மாநிலங்களில் இருக்குது. அதில் குறிப்பாக வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விசித்திரமான செய்திகளுக்கு பஞ்சமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்குது. அது வேறு எதுவும் இல்லை, உங்கள் உத்தரப்பிரதேசம் தான். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு லேடி வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து நாட்டிலேருந்து பாஸ்போர்ட்டோட இந்தியாவுக்கு வந்தவங்க ரிட்டன் அவங்க நாட்டுக்கு போகவே இல்லை. அந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே அவங்க பாகிஸ்தானில் பிறந்து அங்கிருந்து ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு கல்யாணமும் நடந்திருக்கு. கல்யாணம் முடிஞ்சு டைவர்ஸும் ஆயிருக்கு. அந்த டைவர்ஸ் ஆன பிறகு இந்தியாவுக்கு வராங்க. ஒரு 80 காலகட்டங்களில் இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வரும்போது அவங்களோட பாஸ்போர்ட் இருக்கிறது, அவங்க வேற ஒரு நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற அடையாளத்தையே மறைச்சிட்டு 1985 வந்து இங்கே உத்தரப்பிரதேசத்தில் ராம்பூர்னு ஒரு ஊரில் ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஒரு இந்தியன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கான சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து இந்தியாவில் தங்கியிருந்தாலே அது ஒரு தப்பு தான், ஒரு கவர்மெண்ட்டை ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இந்த குறிப்பிட்ட பெண்மணி 30 வருஷத்துக்கு மேலே கவர்மெண்ட்டில், குறிப்பாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு வேலையில் இருந்திருக்காங்க, கவர்மெண்ட் சம்பளம் வாங்கியிருக்காங்க. 30 வருஷமாக இதை கண்டுபிடிக்காத அடுத்தடுத்த எந்த கவர்மெண்ட்ஸுமே இப்போ திடீர்னு அந்த அம்மா மேலே சந்தேகம் வந்து, யார் நீங்கள், எங்கேருந்து வந்தீங்க, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெண்மணி வசமாக சிக்கியிருக்காங்க. அந்த பெண்மணி மேலே இப்போ எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த பெண்ணை அரெஸ்ட் பண்ணலை. பக்கத்து நாட்டிலேருந்து இங்கே எதுக்காக வந்தாங்க, எதுக்காக இங்கே 30 வருஷமாக இருக்காங்க, அதுவும் எப்படி ஒரு அரசாங்க வேலையை எப்படி இவங்களால வாங்க முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி வேறு வேறு செக்ஷன்ஸில் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸ் இன்னமும் விசாரணையில் இருக்குது. அதில் ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் வந்தால் கட்டாயம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். சரிப்பா, உத்தரப்பிரதேசத்தில் இது ஒரு வித்தியாசமான செய்தின்னு சொன்னால் அடுத்ததாக வேறு என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள் ஒரு மாநிலத்தில் நடந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எல்லாமே கேன்சல் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அந்த ஸ்டேட்டோட முதலமைச்சர். அதாவது உத்தரப்பிரதேசத்தோட முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. 2025 ஏப்ரல் மாதத்தில் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாம் நடக்குது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாமை யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஸ்டேட்டோட தேர்வு வாரியம் தான் வந்து ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க. இந்த எக்ஸாமில் ஏப்ரல் மாதத்தில் எக்ஸாம் நடந்தாலும் அந்த ஏப்ரல் மாதம் 15, 16, 17 அந்த காலகட்டங்களில் எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கான அந்த கொஷின் பேப்பர்ஸ் முன்னாடியே லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை இருந்துச்சு. இது எல்லா ஸ்டேட்லேயும் நடக்கிறது தானே, இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏப்ரல் மாதத்தில் நடந்த அந்த விஷயத்துக்கு ஒரு எக்ஸாமு எத்தனை லட்சம் பேர் அதை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரிப்பேர் பண்ண எக்ஸாம் எழுதி முடித்து அதுக்கு ஒரு அரசாங்கத்தோட வரிப்பணம் செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த வரிப்பணம் எல்லாமே செஞ்சு முடித்து ஒரு வருஷம் கழித்து இப்போ வந்து அந்த எக்ஸாம் கேன்சல் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் அப்படிங்கிற அந்த எக்ஸாமையே கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணது எந்த வகையில் நியாயம்? சரி, அப்படியே அது நியாயமாகவே இருந்தாலும் ஏன் இதை முதல்ல கண்டுபிடிக்கல அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. இந்த கான்ட்ரவர்சிக்கு அப்போவே அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன விவகாரத்தில் சிறப்பு டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் மூலமாக 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம சொன்னோம் இல்லையா, டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. இப்போ நம்ம குரூப் 4லாம் எக்ஸாம் எழுதுவாங்களே, அந்த மாதிரி அவங்க ஸ்டேட்டோட ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட UPESSE அப்படிங்கிற இந்த அமைப்போட தலைவருடைய பிஏ தான் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு சர்ச்சை நடந்த உடனேயே அந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. 3 பேரை அரெஸ்ட் பண்ண நிலையில் அடுத்தடுத்து அவங்களுக்கு என்னென்ன லிங்க் இருக்குது, இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் இந்த எக்ஸாமே கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை முதல்ல பண்ணியிருக்கலாம். அப்படி அந்த உளவுத்துறை என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர்லாம் எப்படி லீக் ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரியாமலா இருந்திருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுது. ஸோ
இன்னைக்கு நம்ம பார்த்த முக்கியமான சில 5 தகவல்களில் உங்களுக்கு எந்த தகவல் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு நன்றி. நான் ராஜா. நன்றி, வணக்கம்.